தோல்வி பயம் யாருக்கு? அதாவது தோல்வி பயம் ஏன் வருது? லக்னம் பாவத்துவமாகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுடைய சந்திரன் 6, 8, 12 மறைகிறது. சந்திரன் பாவக்கோள்களால பாதிக்கப்படுறது. சனி, ராகு, கேது, செவ்வாய் நெருங்கி போகிறது. செவ்வாய் நெருங்கி போகும்போது கண்டிப்பா சந்திரன் பாதிக்கும், நெருக்கமா போகும்போது. சோ இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இப்படி பாதிச்சிருக்கோ அவங்க பூராமே அந்த தோல்வி பயத்துல கடுமையா அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்க்க இருந்தது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அந்த 6ஆம் இடத்த சனி 12ஆம் இடத்துல பாக்குறாரு. மேற்கொண்டு செவ்வாய் 4ஆம் பார்வையில 3ஆம் இடத்துல 4ஆம் பார்வையால அந்த 6ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ 6ஆம் இடம் கடும் பாவத்துவம். பாத்தீங்கன்னா ஒரே பயம், தோல்வி பயம், தோல்வி பயம், தோல்வி. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. இது போக 8ஆம் இடமும் 6, 8 இது பூரம் பயத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான். எதிரிகள் பயம், சாவு பயம். 8ஆம் இடம் மரணம் ஏற்பட்டுருமோ, நான் செத்து போயிருவிடும். இதெல்லாம் இந்த 6, 8. இது போக சந்திரன் கடுமையா பாதிக்கிறது. மனசு பாதிச்சா தானே இந்த பயம்லாம் வருது. லக்னம், லக்னாதிபதி அடுத்து அந்த வழி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட 6, 8 கடுமையான பாவத்துவத்துல இருக்கிறவங்க தான் இந்த பயத்துல ரொம்ப பாதிக்கப்படுறத பார்க்க முடியுது. உங்களுடைய சந்திரனை ஸ்ட்ராங் பண்றதை தவிர வேற வழி இல்லை. சந்திர வழிபாடு தான். பௌர்ணமி வரும்போது சந்திர வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு.